அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன டேரோ ரீடிங் பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. ஆனால் தற்சமயம் ஒரு மினிமம் கான்டாக்ட்லையோ இல்லை ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லையோ இருந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங் தான். இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க இருக்கிறது தி ஓவரால் எனர்ஜி சரௌண்டிங் த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துட்டு இருக்காங்க, உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது, உங்கள் பர்சன் அடுத்து என்ன செய்ய இருக்காங்க, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க மாதிரி 3 குரூப்ஸ் இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் டேரோ டெக்ஸ் இருக்குது. இந்த டேரோ டெக்ஸ் வழியாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது, இதன் வழியாகவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்கள் குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். உங்கள் குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்கள் ரீடிங்கை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். உங்கள் ரீடிங்கில் சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Oracle cardsல you have free spirit, you also have heart wall, stuck, you have direction, you also have friction, loyalty and boundaries. அதில் இருக்கக்கூடிய மெசேஜ் நோ drawing the lines. அண்ட் எங்கே ஒரு பியூட்டிஃபுல் ஆரக்கிள் கார்டு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். It is important right now to take a step back and spend some time alone. Instead of placing your focus on another, now is the time to give to yourself. ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் கன்வே ஆயிருக்கு இந்த ஆரக்கிள் வழியா. ஸோ குரூப் நம்பர் 1 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு எது வழி வகுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். நீங்கள் 2 பேரும் இரு துருவங்கள் மாதிரி இருக்கலாம். உங்களோட பர்சன் ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டட் பர்சனாக இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையை அவங்க விருப்பப்படி அவங்க நினைச்சபடி வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாத ஒரு நபராக இருப்பாங்க. சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காதான் இருக்கும். அவங்க விருப்பப்படி அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு வாழ்றது, அவங்க விருப்பப்பட்டதை அவங்க செய்யறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களோட ஃபேமிலியில் கூட அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு நபராக இருக்கலாம். இது இப்படி தான் செய்யணும், இதுதான் வழி வழியாக நம்ம செய்யறது அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை கேட்க மாட்டாங்களா இருக்கும். இல்லை சமூகத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களாகட்டும், வழி வழியாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களாகட்டும், இதுக்கெல்லாம் கட்டுப்படக்கூடிய ஒரு நபராக இவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட விருப்பம், சுதந்திரம் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே அவங்க இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இதனாலேயே உங்க 2 பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும், நிறைய சண்டைகள், பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். ஆரம்பத்துல ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்தாலும் நாளடைவில் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான அந்த டெடிகேஷன் ஆகட்டும், கமிட்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கும். ஏன்னா நீங்க இதை பத்தி பேசும்போது அவங்களுக்கு பிடிக்காது. நீ என்ன என்னை கண்ட்ரோல் பண்றது, நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி நடந்துக்கணும், நீ என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற பேச்ச ஆரம்பிச்சாலே இவங்களுக்கு பிடிக்காதா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பை அவங்களுக்கு சுமக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு பேசும்போது ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க பார்க்கறதுனால இதை தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பாங்க. வித் லாயல்ட்டி அண்ட் பவுண்டரிஸ் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருந்திருக்கீங்க, நியாயமாக இருந்திருக்கீங்க, உங்களோட பர்சனுக்கு நீங்கள் ரொம்பவே ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. ஆனால் இது எதுவுமே உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்க்கோ உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் இப்போ ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்திருக்கீங்க. நீ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன கொண்டு வர, இது நாள் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்காகட்டும் எனக்காகவும் நீ என்ன செஞ்சிருக்க, என்ன கொடுத்துருக்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை இத்தனை மாதங்களாகவோ ஆண்டுகளாகவோ இணைச்சி கொண்டு வரதுக்கு நீ உன்னோட பங்களிப்பு என்ன அப்படின்லாம் நீங்கள் கேட்கும் போது இதுக்கு ஒரு ஆன்சரும் இருக்காது. ஏன்னா பர்சனுக்கே நல்லா தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் இது நாள் வரைக்கும்
அலைவா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டுமே அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த கேள்விகள் நீங்க கேட்டாலும் ஒரு ஹார்ட் வால் அமைச்சுக்கிட்டது மாதிரி தான் உங்க பர்சன் இருப்பாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. நீங்களும் இதே நிலைமையில பல மாதங்களா நீங்க இருந்துட்டு இருக்கலாம். அதுதான் இந்த ஸ்டக் அப்படின்ற ஒரு கார்ட் வழியா பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட பர்சனும் நீங்களும் வெவ்வேறு பாதையில வெவ்வேறு வழிகள்ல போயிட்டு இருக்க மாதிரி தற்சமயம் நீங்க உணர்வீங்க. உங்க 2 பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல. நீங்க பவுண்டரி அமைக்காதன்னு சொல்லுவீங்க. உங்க பர்சன் எனக்கு பவுண்டரிஸ் ரொம்ப முக்கியம், என்னுடைய சுதந்திரம் ரொம்ப முக்கியம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க கேட்கலாம், நான் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறத பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் நிறைய இருக்கும் உங்க 2 பேருக்கும். உங்களோட மெயின் ஆர்க்குள்ள நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் பார்த்தோம் பார்த்தீங்களா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட் நவ் டு டேக் அ ஸ்டெப் பேக் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். ஸோ இது நாள் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டைம் அண்ட் எனர்ஜி நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த நோ கான்டாக்ட் பீரியட் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை உணர்த்திட்டு இருக்கு, முக்கியமான வாழ்க்கை பாடங்களை உணர்த்திட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பர்சன் மீதும் இந்த ரிலேஷன்ஷிப் மீதும் நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்களோ, டைம் அண்ட் எனர்ஜி கொடுத்துருக்கீங்களோ, அதே அளவு உங்களை நீங்கள் அன்பு செய்யணும், உங்களுக்காக நீங்கள் நேரம் செலவழிக்கணும், உங்களோட ஆரோக்கியத்திற்காக, உங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்காக உங்கள் மனதை நீங்கள் குணப்படுத்திக்கணும், உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியாக ரீடிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். குரூப் நம்பர் 1 ப்ளீஸ். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். For group number 1 please. வித் 3 of Wands என்னால் என்ன சொல்ல முடியும்னா, ஒரு சில பேருக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். நீங்களும் உங்கள் பர்சனும் வெவ்வேறு இடத்துல இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு உங்களுடைய பர்சன் அப்ராட்ல கூட இருந்துட்டு இருக்கலாம். வித் பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் தி எம்ப்ரஸ் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, உங்கள் பர்சனுடைய கவனம் முழுவதும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது இருக்கு, அவங்களுடைய வளர்ச்சியின் மீது இருக்கு. ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்லேயே ஆகட்டும், 5 இயர்ஸ்லேயே ஆகட்டும், அவங்க எந்த இடத்துல இருப்பாங்க, எந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, எவ்வளோ அவங்களால சம்பாதிச்சிருக்க முடியும் அப்படின்னு இது போன்ற விஷயங்கள்ல தான் அவங்களுடைய கவனம் முழுவதுமா இருக்கு. 3 of Wands பேஜ் ஆஃப் கப்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது உங்க பர்சனுக்கு பிடிவாத குணம் இருக்கலாம், தான் நினைச்சதை தான் எண்ணியதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற எண்ணம் மிகுதியா இருக்கலாம். இது பேலன்ஸ்டா இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே எக்ஸஸா இருக்கும்போது, மிகுதியா இருக்கும்போது அவங்களோட செயல்கள் மற்றவங்களை பாதிக்குதா அப்படின்லாம் உங்க பர்சன் யோசிக்க மாட்டாங்க. அவங்க நினைச்சதை, அவங்க விரும்பியதை அவங்க செய்யக்கூடிய ஒரு நபர். சம்டைம்ஸ் எய்ம் மெச்சோர்டா கூட நடந்துக்கலாம். அதுதான் இந்த பேஜ் ஆஃப் கப்ஸை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க வயசுக்கேற்ற ஒரு மெச்சூரிட்டி இல்லாம, முதிர்ச்சி இல்லாம நடந்துக்கலாம். ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்கான கமிட்மெண்ட்டோ டெடிகேஷனோ எதுவுமே என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் உங்களுடைய பர்சன். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே இந்த ரீடிங்ல சொன்னது மாதிரி இத்தனை மாதங்களாகவோ ஆண்டுகளாகவோ உங்க ஒருவரோட முயற்சியினால் மட்டுமே இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா உங்களோட பர்சன் ரொம்ப சுயநலமா நடந்திருக்கலாம். வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார் குரூப் நம்பர் 1 ப்ளீஸ்.
கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸோட ஷேடோ சைடு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த இமேஜ் வழியாக எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, உங்கள் பர்சன் உங்களை ஒரு பேக்கப் மாதிரி வச்சுட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நினச்சா உங்ககிட்ட பேசுவாங்க, நினச்சா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்ககிட்ட பேச மாட்டாங்க, உங்கள் மெசேஜஸ்க்கோ கால்ஸ்க்கோ ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுதோ, எப்போல்லாம் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி தருணங்களில் மட்டும் உங்கள் ஞாபகம் அவங்களுக்கு வரலாம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கும். உங்களோட பர்சன் எப்படி இருப்பாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாதா இருக்கும். நான் உன்னோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன், ஆனால் என்கிட்ட இருந்து எந்த விதமான கமிட்மெண்ட்டும் நீ எதிர்பார்க்காத, எந்த மாதிரி ப்ராமிசஸும் என்கிட்ட நீ கேட்காத, இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு என்னை கேட்காத அப்படின்ற மாதிரி தான் உங்கள் பர்சன் இன்னமுமே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டேரோ கார்ட்ஸ் எனக்கு அந்த மெசேஜ் தான் கொடுத்துட்ருக்கு. உங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா இந்த 9 of Swords எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் பர்சனோட செயல்கள் உங்களோட மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில் தான் இருந்துட்டு இருக்கீங்க, தூக்கம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை இவங்களோட தான் அமைச்சிக்கணும், நீங்கள் ரொம்ப உறுதியாக இருந்திருப்பீங்க. நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். ஆனால் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம வெறுமை தான் இருக்குன்னு நீங்கள் உணரும் போது உங்களால் தூங்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நிலைமையில தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் குரூப் நம்பர் 1 ப்ளீஸ். For group number 1. With 2 of Wands and the Hanged Man, என்னால் என்ன சொல்ல முடியும்னா, ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும், உங்கள் பர்சனுக்கு ஒரு மன மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்க. இப்போதைக்கு உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தாலும் இந்த நிலைமை மாறும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வழிகள்லையும் உங்கள் பர்சனை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. The 2 of Wands இது ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜியாகவும் 3 of Wands இருந்தது ஃபர்ஸ்ட் கார்டாக. உங்களோட கரண்ட் எனர்ஜியாகவும் 2 of Wands இருக்குது. மேபி உங்களோட பர்சனை உங்களோட ஒர்க் பிளேஸில் நீங்கள் சந்திச்சிருக்கலாம், உங்களோட அறிமுகம் அப்போ ஏற்பட்டிருந்திருக்கும். வித் Queen of Cups என்னால் என்ன சொல்ல முடியும்னா, நீங்கள் ஒரு நர்ச்சரிங், கேரிங் அண்ட் எம்பத்தட்டிக்கான ஒரு பர்சன். மற்றவங்களை அன்பு செய்யக்கூடிய, உதவக்கூடிய ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. பெட் அனிமல்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கும். நீங்களும் நிறைய செல்லப்பிராணிகள் வச்சுட்டு இருக்கலாம் வீட்டில். ஸோ நம்ம இந்த ஆர்க்கிளில் பார்த்தது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அவ்வளோ கமிட்மெண்ட்டோடு இருந்திருக்கீங்க, உண்மையாக இருந்திருக்கீங்க. உங்கள் பர்சன் இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் அன்பை கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க, அவங்க ரிசீவ் பண்ணுற இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு வெயிட்டிங் பீரியட் தான் அப்படின்னு உங்கள் மனசுக்கே நல்லா தெரியுது. அதனால நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருக்கீங்க உங்கள் பர்சன் மனம் மாறுவாங்க அப்படின்னு. உங்கள் பர்சன் அடுத்து என்ன செய்ய இருக்காங்கன்னு பார்க்கலாம். அவரோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வித் Queen of Cups, இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் அண்ட் எனர்ஜி உங்கள் பர்சனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் செலவழிச்சிங்களோ அது அனைத்தையும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலத்தில் தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களோட மெயின் ஆர்க்கிளாகவும் நம்ம பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி 9 of Swords உங்களோட ரீடிங்கில் இருந்தது. அதனால் தூக்கமின்மை ஒரு சில பேருக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கலாம். உங்களை நீங்கள் கவனிச்சிக்காமல் இருக்கலாம், சரியாக சாப்பிடாமல் இருக்கலாம். அதனால் உங்களை நீங்கள் நல்ல முறையில் கவனிச்சிக்கிறது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் நீங்கள் சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது with this Queen of Cups.
உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். For group number 1 please. Again ஒரு பேஜ் தான் வந்திருக்கு. Page of Pentacles, the Hierophant and the Tower card. Reading further நம்ம continue பண்றதுக்கு முன்னாடி we'll clarify the Tower card. Ten of Cups. With Page of Pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, இவ்வளோ நடந்தப்புறம் இல்லை உங்கள் பர்சனோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிஞ்சப்புறம், அவங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சப்புறம், நீங்கள் அவங்கள ஏற்றுப்பீங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க கேட்டுக்கலாம். ஏன்னா வெளிப்படையாக என் தவறை நான் உணர்ந்துட்டேன், உன்னோட அருமை எனக்கு தெரியாமல் இத்தனை நாட்களா மாதமா நான் இருந்துட்டேன், உன் மனசை நோகப்படுத்திட்டேன் அப்படிலாம் சொல்றதுக்கு அவங்களோட ஈகோ அவங்கள தடுக்குமா இருக்கும். With the Hierophant and the Tower card என்னால் என்ன சொல்ல முடியும்னா, நான் இப்போ ஆல்ரெடி Page of Pentaclesல சொன்னது மாதிரி உடஞ்சி போன இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி செய்ய முடியுமா, சீர்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுல எழுந்துட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் உங்க பர்சன் கிட்ட நீங்க எதிர்பார்த்த அந்த கமிட்மெண்ட்டை முழுமையா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பர்சனுக்கு வந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா தி ஹையரஃபென்ட் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் லாங் டேர்ம் கமிட்மெண்ட், மேரேஜ், இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்றது தான் தி ஹையரஃபென்ட். ஸோ இது நாள் வரைக்கும் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்துட்டு இருந்த இந்த ரிலேஷன்ஷிப், என்னோட சுதந்திரம், என்னோட விருப்பம், என்னோட அட்வென்ச்சரஸ் ட்ராவல், இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களோட பர்சனுக்கு ஒரு மன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நம்ம டவர் கார்டை கிளாரிஃபை பண்ணும்போது 10 of Cups கிடைச்சிது. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை சீர்படுத்தி இதில் என்னென்னலாம் இது வரைக்கும் மிஸ் ஆச்சோ, நியாயமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுக்காம இருந்திருக்காங்க. அதை இனிமே ஒன்னொன்னா நிரப்பணும். எதெல்லாம் இது வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் முக்கியமான ஒரு சில விஷயங்கள், அதெல்லாம் தான் அடிப்படையான விஷயங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கு அடிப்படையான விஷயங்கள்லாம் ஒன்றா அவங்க ஃபிக்ஸ் பண்ண இருக்காங்க. அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கு. உங்கள் பர்சனுக்கு ஒரு அவேர்னஸ் வர்றதுனால, ஒரு மன தெளிவு ஏற்படுறதுனால, ஒரு புரிதல் ஏற்படுறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு கேட்காம கேட்கறது தான் எனக்கு தெரியுது. இது டைரக்டா உங்ககிட்ட அவங்க கேட்பாங்களா, வெளிப்படுத்துவாங்களா அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு வழியில, ஒரு வகையில உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ண இருக்காங்க. ஒரு சில பேருக்கு உங்களோட பர்சன் அப்ராட்ல இருந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. ஒரு விசிட்காக வரலாம், ஒரு பிரேக்காக வரலாம், இல்லை அவங்க ஃபேமிலியில ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டா இருக்கலாம், ஒரு வெட்டிங் இருக்கலாம், அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக கூட வரலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வரக்கூடிய மன மாற்றமாக இது இருக்கலாம். ஃபைனல் மெசேஜஸ் பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய மெசேஜஸ் உங்களோட மனநிலையை பிரதிபலிக்கலாம், இல்லை உங்கள் பர்சனோட மனநிலையாக கூட இருக்கலாம். For group number 1 please. தெரியுதா? சரியான நேரத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறேன்.
இதுதான் உங்களோட கரண்ட் எனர்ஜியா நான் சொல்லியிருந்தேன். உங்க பர்சனும் இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க, உங்களை அணுகுவாங்கன்னு தான் அவங்களோட அடுத்த ஆக்ஷன் என்னன்ற கார்ட்ஸ் வழியாகவும் நான் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Oracle cardsல you have manifesting miracles. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ், your dream is soon to become reality. Trust your heart and continue to follow its guidance. You also have dreaming. You also have opportunity, beauty, fresh start, beginning, illusions and beginning. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய ஆரக்கிள் கார்ட்ஸில் மொத்தம் 3 இடத்துல யூ ஹாவ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட், பிகினிங் அண்ட் பிகினிங். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போது. ஒரு சமரசமான ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்கும் உங்களுடைய பர்சனுக்கும் ஏற்பட இருக்கு. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு நியூ பேஜ், ஒரு நியூ சாப்டர் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து துவங்க இருக்கீங்க. இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு எது வழிவகுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்சன் உங்களை பற்றி தவறாக நினச்சிருக்கலாம். அவங்களே ஒரு சில விஷயங்களை அசியூம் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் மற்றவங்களோட பேச்சை கேட்டுட்டு, இல்லை மற்றவங்களோட பேச்சுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு உங்களை தப்பாக நினச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையே இருந்திருக்கு. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகி இருக்கலாம், இல்லை ஒரு சில நபர்களால் கூட இந்த பிரிவினை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் மேலே பொறாமை எண்ணத்திலோ, இல்லை அவங்களுக்கு நடக்காததெல்லாம் அவங்களுக்கு இல்லாததெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருக்கு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு அமையலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படவோ, இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படவோ காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஏற்படாதா அப்படின்னு நீங்கள் 2 பேருமே நினச்சிட்டு இருக்கலாம். நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த ஆர்க்கில் ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் இருக்குது, யுவர் ட்ரீம் இஸ் சூன் டு பிகம் ரியாலிட்டி. இங்கேயும் நீங்கள் ட்ரீமிங் அப்படின்ற ஆர்க்கில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகணும், மீண்டும் நீங்கள் 2 பேரும் இணையணும் அப்படின்றது உங்களுடைய ஆசை, கனவு, விருப்பமாக இருக்கும். அது கூடிய விரைவில் நிறைவேற இருக்கு அப்படின்னு தான் இந்த ரீடிங் வழியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியாக ஃபர்தராக ரீடிங் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபார் குரூப் நம்பர் 2 ப்ளீஸ். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்களை பற்றி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். With 9 of Wands, 4 of Cups and 8 of Cups, இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. நீங்கள் திரும்ப அவங்கள ஏற்றுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. மேபி உங்கள் பர்சன் வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், உங்கள் மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கலாம். அதனால இன்னொரு வாய்ப்பு கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பழையபடி கொண்டு போகிறதுக்கு, பழையபடி நம்ம 2 பேரும் இணையறதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கே தயக்கமாக இருக்கு. எங்கே நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படின்ற பயமும் இருக்கு. மேபி ஒரு சில பேர் உங்களை காண்டாக்ட் பண்ண ஏற்கனவே முயற்சி செஞ்சுருக்கலாம், அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்கள் பர்சனோட கால்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க முழுவதுமா விலகிட்டீங்க அப்படின்னு உங்க பர்சன் நினைச்சிட்டு இருக்கலாம். வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார் குரூப் நம்பர் 2 ப்ளீஸ்.
வித் குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, ஒரு பர்ஃபெக்டான மேரேஜ் மெட்டீரியலாக உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்க. அழகும் அறிவும் ஒன்று சேர்ந்த ஒரு நபர் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல் பர்சன் போத் இன்சைட் அவுட் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது உங்கள் பர்சனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயம் மற்றவங்களை நீங்கள் கவனிச்சிக்கிறது, மற்றவங்க மேலே நீங்கள் அன்பு செலுத்துறது, உங்களோட அம்மா அப்பா ஆகட்டும், உங்களோட சிப்ளிங்ஸ் ஆகட்டும், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இவங்களெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கிற விதமாகட்டும், எல்லாரையும் ஒன்று சேர்த்து அரவணைச்சு கொண்டு போகிற அந்த ஒரு பண்பாகட்டும், இது எல்லாமே உங்கள் பர்சனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. வித் 9 of Swords and the High Priestess என்னால் என்ன சொல்ல முடியும்னா, உங்கள் பர்சனோட டிஃபிகல்ட்டான பீரியட்லேயே ஆகட்டும், அவங்க ஒரு நெருக்கடியான நிலையை சந்திச்சும் போது எல்லாமே நீங்கள் கூட இருந்திருக்கீங்க, ஒரு பக்க பலமாக இருந்திருக்கீங்க, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருந்துருக்கீங்க. அவங்களோட பயங்கள் ஆகட்டும், அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது நீங்கள் எந்த மாதிரிலாம் அவங்களுக்கு உதவி இருக்கீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் அண்ட் சஜஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. உங்களோட சப்போர்ட், உங்களோட கைடன்ஸ் இதெல்லாம் அந்த நெருக்கடியான நிலையை கடந்து வரத்துக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையா எனக்கு கால் பண்ணு, எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நீங்கள். உங்கள் பர்சன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமலே உங்களால் இதெல்லாம் உணர முடியுமா இருக்கும். எப்படி நான் நினைக்கிறது உனக்கு தெரியுது, என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்குன்னு உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு உங்கள் பர்சனே உங்ககிட்ட சம்டைம்ஸ் கேட்டிருக்கலாம். ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் நீங்கள் அப்படின்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே தான் நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். For group number 2, please. You have the Star card. இங்கே தான் நம்ம மேனிஃபெஸ்டிங் மிரக்கிள்ஸ் பார்த்தோம், ட்ரீமிங் பார்த்தோம். அதனால உங்கள் பர்சனும் நீங்களும் இணையணும், பழையபடி ஒன்று சேரணும் அப்படின்றது உங்களுடைய ஆசை, கனவு, விருப்பமாக இருக்குது. அது கூடிய விரைவில் நிறைவேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. That's why you have the Star card. And you also have 10 of Swords and 8 of Swords. இது ஃபர்தராக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2 கார்ட்ஸையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். Ten of Swords and 8 of Swords கிளாரிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 2 of Cups and King of Cups கிடைச்சிருக்கு. ஸோ இந்த காசனை பொருத்தி பார்க்கும்போது King of Cups யாராக இருக்கலாம்னா, உங்கள் 2 பேருக்கும் இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தின ஒரு நபராக இருக்கலாம். உங்கள் 2 பேருக்கும் இடையே ஒரு நபர் இருந்திருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நபராக கூட இருக்கலாம். உங்கள் 2 பேருக்கும் இடையே இருந்த இந்த நபர் உங்கள் பர்சனுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத உங்களால் தெளிவாக பார்க்க முடியுது. ஆனால் உங்கள் பர்சன் இதை பார்க்க தவறிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் இடையே நல்ல ஒரு புரிதல் இருக்கு. ஒருத்தர் நீங்க ஆழமா புரிஞ்சிருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் இடையே யாரும் வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இன்னொரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி உங்க 2 பேருக்கும் பிரிவினை ஏற்படுத்துற அளவுக்கு உங்க பர்சன் அந்த நபருக்கு இடம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. நம்ம 2 பேருக்கும் சேர்த்து எந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை இந்த பர்சன் செஞ்சிருக்காங்க, நீ கண்ணை திறந்து பாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நபர் சொல்றதை கேட்டு உங்க பர்சன்
உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டாங்களே, உங்களை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களே, எதுவுமே சொல்லாமலே எதுவுமே கேட்காமலே நம்ம கிட்ட இருந்து தூரமா போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மேபி இது உங்க பர்சனுக்கு தெரிஞ்சதுனாலதான் ஒரு கில்ட் இருக்கு அவங்களுக்கு. எந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த துரோகத்தை இந்த நபர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு உங்க பர்சன் புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு கேட்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருக்கு. அதுதான் அவங்களோட கரண்ட் எனர்ஜியா நம்ம பார்த்தோம். ஸோ உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, அடுத்து உங்க பர்சன் என்ன செய்ய இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு, ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. இங்க நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த illusion அதெல்லாம் விலகி அவங்களால தெளிவா யோசிக்க முடியுது, தெளிவா பார்க்க முடியுது. இது நாள் வரைக்கும் அவங்க கைகள் கட்டி போட்டிருந்த மாதிரி, கண்கள் கட்டியிருந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வழியா அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதனால அடுத்ததா அவங்க என்ன செய்ய இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். For group number 2, please. Beautiful cards கிடைச்சிருக்கு. You have Queen of Wands, the Lovers card and Knight of Cups. ஸோ குரூப் நம்பர் 2 நம்ம இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்ல ஆரம்பித்தோம். யூ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெஷ் ஸ்டார்ட், பிகினிங், நியூ டைரக்ஷன், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தோம். அதை இன்னொரு முறை ஆழமா அழுத்தமா சொல்லக்கூடிய கார்ட்ஸ் தான் த லவர்ஸ் கார்ட் அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ். கூடிய விரைவில் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து ஒரு கால், ஒரு மெசேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜியை பார்த்த கார்ட்ஸ்லேருந்தே சொன்னேன். ஒரு சில பேர் உங்களை ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் தான் அந்த கால்ஸ்க்கோ மெசேஜஸ்க்கோ நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். வித் குயின் ஆஃப் வான்ஸ் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த இன்ட்யூஷன் ஆகட்டும், உங்களுக்கு இருக்கிற அந்த தெளிவாகட்டும், அந்த கமாண்ட் ஆகட்டும், இதெல்லாம் உங்கள் பர்சனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம்தான். உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கேருந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்க 2 பேருக்கும் இடையே யாருக்கும் எவருக்கும் எக்காரணத்திற்கும் இடம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோட இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு லவ் ரீடிங்ல த லவர்ஸ் கார்ட் அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் சேர்ந்தே வருது. ரொம்ப அழகான ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜியை பார்க்கும் போது சொல்லியிருந்தேன், ஒரு பர்ஃபெக்டான மேரேஜ் மெட்டீரியலாக உங்களை பார்க்குறாங்க அப்படின்றது. அதை இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் அந்த லவர்ஸ் கார்டு. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களிடமும் நிறைவாகவும் மிகுதியாகவும் இருந்ததா உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. அது அதே மாதிரி தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, இன்னொரு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்காக அவங்க காத்திருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்தோட உங்களை காண்டாக்ட் பண்ணுறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவெடுத்து மன தெளிவோட உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது தான் பார்க்க முடியுது. ஸோ ஃபைனல் மெசேஜஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார் குரூப் நம்பர் 2 ப்ளீஸ். உன்னை புரிந்து கொள்ள நான் இன்னும் முயற்சி செய்திருக்கலாம். மேபி அந்த சின்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும் ஏற்பட்டிருந்த போது, இது எதனால நீ செஞ்ச, இது ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, இதெல்லாம் ஏன் நீ பேசின அப்படின்னு டைரக்டா வெளிப்படையா மனசுல இருந்து இதை உங்க பர்சன் கேட்டிருந்தாங்கனாவே இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். இல்ல நீங்க வெளிப்படுத்தி இருந்தீங்கனாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். தேவையில்லாம இதை இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு உங்க பர்சன் நினைக்கிறாங்க. இந்த பீரியட்ல அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த புரிதல் முன்னாடியே ஏற்பட்டிருந்திருக்கலாம். உங்களை பத்தி இன்னும் முழுமையா தெரிஞ்சிருக்கலாம், உங்களை நல்லா புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த புரிதலும்
தெளிவும் ஏற்படுறதுனால தான் உங்களை தேடி வரவும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Oracle cardsல you have new beginning. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் a new adventure awaits. Embrace it and live your dreams passionately. You also have solitude. You have positive, shadow, peace, protection, hoping and purifying. குரூப் நம்பர் 3 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, நீங்களும் உங்க பர்சனும் இருக்கிற இந்த நோ கான்டாக்ட் பீரியட்ல அவங்களோட குறைகளை சரி செஞ்சுக்கக்கூடிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியடுக்கு எது வழிவகுத்துச்சோ அதுக்காக அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. உங்க மன காயங்களை குணப்படுத்துறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு கேட்கறது தான் பார்க்க முடியுது. மேபி ஒரு சில பேருக்கு உங்க பர்சன் ஏற்கனவே உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களோட கால்ஸ்க்கோ மெசேஜஸ்க்கோ நீங்க ஆன்சர் பண்ணாம இருந்துட்டு இருப்பீங்க. எந்த ஒரு வழியிலையும் உங்களை ரீச் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியா பார்க்க முடியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்க இருந்து பாதுகாப்பா, அன்போட, அமைதியோட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கிளீன் ஸ்லேட்டா இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுசா ஆரம்பிக்கணும்னு உங்க பர்சன் நினைக்கிறாங்க. That's why you have new beginning. இந்த ஆரக்கிள் கார்ட்லயும் ஒரு டாவோட இமேஜ் தான் இருக்கு. ஸோ இங்கேயும் யூ ஹாவ் பீஸ். அதனால உங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி எதனால இது ஏற்பட்டுச்சு, எதனால இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு மனசை விட்டு பேசி இத சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க உங்களுடைய பர்சன். நீங்க தனிமையில இருக்கிறது தான் இங்க சாலிட்யூட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ப்ரெஷியஸான ஒன்று அப்படின்னு இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் உங்க பர்சனுக்கு உணர்த்தியதால இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிளா, அன்பா, அமைதியா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம டாரோ கார்ட்ஸ் வழியா ஃபர்தரா ரீடிங் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். For group number 3, please. உங்க பர்சனோட நேம் லெட்டர் பீல ஆரம்பிக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஏன்னா யூ ஹேவ் பாசிட்டிவ், பீஸ், ப்ரொடெக்ஷன், பியூரிஃபைங். உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி, அவங்களோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்க போறோம். You have Ace of Wands, the Hangman and 8 of Pentacles. உங்க பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங் கெமிஸ்ட்ரி இருந்துட்டு இருக்கும். ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கும். உங்களை பத்தி நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து செலவழிச்ச தருணங்கள் அவங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்கலாம். இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட்ல உங்களை ரொம்பவே மிஸ் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். வித் தி ஹேங்மேன் என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்க பர்சனோட தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நீங்க 2 பேரும் பேசாம இருக்கிறது மேபி ஃபியூ வீக்ஸா இருக்கலாம், இல்ல சில மாதங்களா இருக்கலாம். ஆனா இது ஏதோ ரொம்ப வருடமே ஆன மாதிரி உங்க பர்சன் உணர்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறுமையை இது உருவாக்கி இருக்குன்னு சொல்லணும். உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலுக்காக ஆவலா காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். 3 கார்ட்ஸையும் நான் பொருத்தி பார்க்கும்போது உங்க பர்சனுக்கு அவங்களோட வேலையில ஒரு நெருக்கடியான நிலை இருந்துட்டு இருக்கலாம். மேபி ஒரு சில பேருக்கு பண நெருக்கடி இருக்கலாம். அவங்க எதிர்பார்க்குற ஒரு சேலரியோ, எதிர்பார்க்குற ஒரு ப்ரொமோஷனோ அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அது காலதாமதம் ஆகிட்டே இருக்கலாம். ஒரு வளர்ச்சி இல்லாம ஒரு ஸ்டக்கான ஒரு ஃபேஸ்ல உங்க பர்சன் அவங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கலாம். ஒரு பிரேக் த்ரூக்காக காத்துட்டு இருக்கலாம்.
ஸோ அவங்களோட கெரியருக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனால உங்களோட அதிக நேரம் செலவழிக்க முடியாத ஒரு நிலை இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அன்பாகட்டும், அட்ராக்ஷன் ஆகட்டும் எந்த வகையிலையும் குறையல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஃபர்தராக ரீடிங் பார்க்கலாம். You have the Justice card, 4 of Wands and 4 of Pentacles. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க கார்ட்ஸ். இதுக்கு மேலே என்ன ஒரு சின்க்ரனிசிட்டி அமையும் தெரியல. இப்போ நான் கரண்ட் எனர்ஜியாக சொல்லிட்டு இருந்த மாதிரி உங்கள் பர்சனோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கே ஜஸ்டிஸ் கார்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. 4 of Wands அண்ட் 4 of Pentacles வழியாக பார்த்துட்டு இருக்கீங்க. 4 of Wands பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி ஃபேமிலி, ஒரு யூனியன், ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு வெட்டிங், எல்லாம் சந்தோஷமாக அமைதியாக சுமூகமாக போகிறத நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு கார்ட் 4 of Wands. 4 of Pentacles உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 பென்டிக்கிள் அவங்க இறுக்கமாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் ஆல்ரெடி உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜியா சொல்லிட்டு இருந்த மாதிரி அவங்க ஒரு பண தட்டுப்பாடுல இருந்துட்டு இருக்கலாம், இல்லை அவங்க கெரியர்ல ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம். அவங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் எந்த வளர்ச்சியும் இல்லாதது அவங்கள பெரிய அளவில் பாதிச்சிருக்குன்னு சொல்லணும். அதனால அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபையும் உங்களோட இந்த லவ் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த கார்ட்ஸ் வழியா என்னால் சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களால இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி போகலான்ற முயற்சி செஞ்சாலும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்களால மீட் பண்ண முடியாம இருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு அவங்களோட கெரியர் தான் இந்த சமயத்துல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். அதனால வேற எதுலையும் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலையில அவங்களே அவங்க வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கலாம். அழகான வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்னதா அவங்களுக்கு சில பொறுப்புகளும் கடமைகளும் இருந்துட்டு இருக்கு. அவங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நிலையை அடையணும், ஒரு முக்கியமான இடத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். குரூப் நம்பர் 3 ப்ளீஸ். உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். You have 9 of Wands, 7 of Swords and 8 of Wands. ஒரு சில பேருக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். உங்கள் பர்சனும் நீங்களும் வெவ்வேறு இடத்துல இருக்கலாம். ஒரு சில பேருக்கு உங்கள் பர்சன் அப்ராடில் கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் அப்ராடில் இருக்கலாம். உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சன் கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. எந்த வகையிலையும் உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடாது. அப்படியே காண்டாக்ட் பண்ண முயற்சி செஞ்சாலும் அதற்கான வழி அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு உங்களையே நீங்கள் கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் நைட் ஆஃப் வாண்ட்ஸ்லேருந்து பார்க்க முடியுது. வித் 7 of Swords என்னால் என்ன சொல்ல முடியும்னா, உங்கள் பர்சன் இதெல்லாம் தெரிஞ்சே தான் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம். இல்லை உங்ககிட்ட இருந்து மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு எதுவும் செய்யறதில்ல, இந்த ரிலேஷன்ஷிப்காக எதுவும் முயற்சி செய்யறதில்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை ஒரு சில பேர் என்ன நினைக்கலாம்னா, உங்க பர்சன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த உங்ககிட்ட இருந்து முழுமையா மறைச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லை ஒரு சில பேர் உங்க பர்சன் ரொம்ப சுயநலமா நடந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம். அதனால உங்க பர்சன் கிட்ட இருந்து விலகி இருக்கணும், தள்ளி இருக்கணும், தனிமையில இருக்கணும்னு இருக்கீங்க. உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், கார்ட் பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துல இருந்துட்டு இருக்கீங்க. உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். உங்க பர்சன் அடுத்து என்ன செய்ய இருக்காங்கன்னு பார்க்கலாம்.
10 of cups, 4 of cups and 2 of wands. ஏதாவது ஒரு வழியில உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு உங்க பர்சன் முயற்சி செய்வாங்க. ஆல்ரெடி ஒரு சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. நான் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காது. ஆனா இந்த முறை எப்படியாவது உங்களை காண்டாக்ட் பண்ணியே ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு கேட்டே ஆகணுன்ற எண்ணத்தோட உங்களை காண்டாக்ட் பண்ண போறாங்க கூடிய விரைவில். வித் 4 ஆஃப் கப்ஸ் என்னால் என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும் பொறுப்புகளும் மிகுதியா இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான எதுவுமே கொடுக்க முடியல, செய்ய முடியலன்னு நினைக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி ஏற்படுத்த அவங்க முயற்சி செய்ய இருக்காங்க. அதனாலதான் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதா நம்ம இந்த ரீடிங் வழியா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாற்றம் என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல உங்களை காண்டாக்ட் பண்றது தான் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வித் 10 ஆஃப் கப்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, அவங்களோட சந்தோஷம், மகிழ்ச்சி, அவங்களோட அமைதி எல்லாமே நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. 10 ஆஃப் கப்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் கார்டு லவ் ரீடிங்ல வரதுக்கு. அவங்களோட வாழ்க்கை துணையா உங்களை தான் அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றது அவங்களோட நீண்ட நாள் கனவாகவும் இருந்துட்டு இருக்கு. மேபி ஒரு சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னதா, உங்களோட திருமணத்திற்கு முன்னதா அவங்களோட கெரியர்ல ஒரு நிலையான இடத்தை பிடிக்கணும், ஒரு உயர்வான பதவியில இருக்கணும், நல்ல சேவிங்ஸ் இருக்கணும், ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிறைவா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆழமா இருக்கிறதுனால ஒரு சில காம்ப்ரமைசஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். அதுல ஒண்ணு உங்களோட அதிக நேரம் செலவழிக்க முடியாம இருக்கிறது, இல்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ண முடியாம தவிக்கிறது. ஆனா அவங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கண் முன்ன இருக்கிற இந்த 3 கப்ஸும் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, அது நிரம்பணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி இவங்களுக்கு பின்னாடி ஒரு கப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்பும் முக்கியமான ஒண்ணுதான். அதுக்கு நேரம் செலவழிக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், வெட்டிங்க் ஆகட்டும், அதுக்காக ஒரு சாலிட் ஃபவுண்டேஷனை அவங்க அமைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது. இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாம அவங்க குழம்பி போய் இருந்திருக்கலாம். ஆனா the 2 of wands எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, இது நாள் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதுல இருந்து மாறுபட்டு ஒரு புதிய கோணத்துல, ஒரு புதிய விதத்துல அவங்க வாழ்க்கையை அணுக இருக்காங்க. அதுல இருந்து ஒரு மாற்றம் பிறக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பும் அவங்களோட கெரியர் போலவே முக்கியமான ஒண்ணுதான். அவங்களுக்கு நான் ஒரு ஃபேமிலி அமைச்சுக்கிறது, அவங்களோட கெரியர்ல எப்படி அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த லைஃப்பும் அவங்களுக்கு முக்கியமான ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட உங்களை காண்டாக்ட் பண்ண இருக்காங்க. That's why you have new beginning, a new adventure awaits. Embrace it and live your dreams passionately. ஒரு புதிய ஆரம்பத்துக்காக தான் உங்களோட பர்சனும் காத்திருக்காங்க. அதன் வழியா உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு புதிய வழி பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களை காண்டாக்ட் பண்ண இருக்காங்கன்னு சொல்லணும். குரூப் நம்பர் 3 ஃபைனல் மெசேஜஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது உங்க பர்சன் கிட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜா இருக்கலாம், இல்ல உங்களோட மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய மெசேஜாவும் இருக்கலாம். For group number 3 please. அன்று நான் பேசிய சில வார்த்தைகளுக்காக இன்று வருந்துகிறேன். அதை நம்ம ஆல்ரெடி இந்த ஷேடோ அப்படின்ற ஆரக்கிள் வழியா பார்த்தோம் இல்லையா, அவங்களோட குறைகளை சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நான் இந்த ரீடிங் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி யூ ஹேவ் பீஸ், பியூரிஃபையிங், பாசிட்டிவ் அண்ட் ஹோப்பிங். ஸோ அவங்க பேசிய வார்த்தைகளாகட்டும், அவங்க செய்த செயல்களாகட்டும், உங்களை எந்த வழியில காயப்படுத்தி இருந்தாலும் அதற்காக அவங்க மனம் வருந்துறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை அன்பா அமைதியா இங்கிருந்து கொண்டு போகணும். ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஸ்டார்ட், ஒரு நியூ சாப்டர் உங்களோட சேர்ந்து ஆரம்பிக்கணும், உங்களோட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு தான் உங்க பர்சனும் நினைச்சிட்டு இருக்காங்க.
தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.